கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த 11வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி சேபேயு மலை போல உன்னை வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்பிராயீமே, அந்த எப்பிராயீம் என்கிற அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய பெயரை போட்டு ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட போவது இல்லை. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த பிரச்சனையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் மலையை போல நம்பி இருந்த மனிதர்கள் கைவிடலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே கைவிடலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த காரியத்தில் கர்த்தருடைய கை உன்னோடு கூட இருக்கும். அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட இருக்கும். அவர் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த எப்பிராயீம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கோத்திரம். இவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஆனா இந்த எப்பிராயீம், இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த எப்பிராயீம் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து ஆண்டவரோடு உள்ள உறவை குறைச்சிக்கிட்டு ஆண்டவரை சுத்தமா கைவிட்டு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றது மாதிரி நடக்கல. அப்படின்னா வெளி தோற்றத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைய போல காமிச்சாலும் இருதயம் அளவு இந்த எப்பிராயீம் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ என்னை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் இன்னொரு ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் இன்னொரு ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க படுற வருத்தத்தை பார்த்த உடனே ஆண்டவருடைய மனசு என்ன பண்ணலன்னா தாங்கல. ஆண்டவர் உடனே சொல்றாரு, ஐயோ, நான் எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ஏன் அப்படின்னா, இந்த எப்பிராயீமை ஆண்டவர் தன் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கு கர்த்தர் நிறைய பாடுபட்டார். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம யாரையுமே ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரத்துல போய் இப்பொழுது ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்க சிக்கி இருக்கலாம், பெரிய பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னைக்கு உங்களை இன்னொருத்தருடைய கையில ஒப்பு கொடுத்தாரோ அன்னையிலிருந்து உங்களுக்காக அவருடைய இருதயம்
தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாட்கள் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வச்சு அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபம் பண்ண வச்சு உங்களை ஒப்பு கொடுக்க வச்சு, ஆமென், உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்க வச்சு மீண்டுமாக இந்த எப்பிராயீமை கர்த்தர் கைவிடவில்லை என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இம்மை பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு சில வேளை மறைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு சில வேளை காணாதவர் போல் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை கைவிட்டாரு பாஸ்டர், என்னை கைவிட்டாரு. இந்த சூழ்நிலையை கர்த்தர் கைவிடலைன்னா ஏன் இப்படி நடந்துருச்சு? கர்த்தர் தானே என்னை கைவிட்டாரு, என் பிள்ளைய கைவிட்டாரு, என் குடும்பத்தை கைவிட்டாரு. யோசேப்பையும் அப்படித்தான் நினைத்தான், என்னை கர்த்தர் கைவிட்டார். ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை கைவிடல. ஆண்டவர் உங்களை கைவிடலன்றத சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சோதித்து அறிகிறார். கர்த்தர் உங்களை அதற்கு நேராக நடத்துகிறாரே தவிர, கர்த்தர் மறைந்திருக்கிறாரே தவிர, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் நான் உன்னை கைவிடவே இல்லை. அவருடைய பரிதாபங்கள் உங்களுக்காய் பெருகுகிறது. அவருடைய அன்பு உங்க மேல பெருகுகிறது. இந்த நாளில் ஜெபம் பண்ண அழுது ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் உங்க மேல கடந்து வருது. அவருடைய பாசம் உங்க மேல கடந்து வருது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்தவர், அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினவர், அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தவர். உங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாத போது உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர், உங்களை வேறு பிரிச்சவர். ஆமென். இதற்கு முன்பாக எத்தனையோ மரண கண்ணிகள் உங்களுக்கு வந்துச்சு, எத்தனையோ இடத்துல நீங்க மரிச்சு போக வேண்டியது. ஆனா கர்த்தர் அங்கிருந்தெல்லாம் உங்களை மரணத்திலிருந்து பாதுகாத்து, அம்புகளிலிருந்து பாதுகாத்து, பட்டயங்களிலிருந்து பாதுகாத்து இவ்வளவு நாள் வைத்திருக்கிற கர்த்தர் இப்ப வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட போவது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி, மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிறவர், எப்பிராயீமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி ஹல்லேலூயா. எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்பிராயீமே, உன்னை
இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து. இப்ப கைய மேல தட்டி எப்ராயிமே என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்ராயிமே இதலரம் தனமுரஹதலரம் உதரஹதலரம் கோபோதலரோ. எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா ஆமென். எப்ராயிமே எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நீங்க திரும்பி வருவீங்க. நீங்க திரும்பி ஆறுதல் அடைவீங்க. திரும்பி நீங்க சுகத்தோட எழும்புவீங்க. திரும்ப ஒரு மகிமை உங்க தலையின் மேல வைக்கப்படும். நீ சகல ஆரவாரத்தோடு நீ வருவ. மேளத்த சத்தம் காதுகளில் கேட்கப்படும். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் தலை நிமிர்ந்து வாழுவாய். மறுபடியும் உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து நீ சந்தோஷப்படுவ. மறுபடியும் சந்தோஷ சத்தம் உன்னுடைய குடும்பத்தில் கேட்கும். மறுபடியும் உன்னை நான் எழுப்புவேன். மறுபடியும் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் நீ கட்டுவ. மறுபடியும் நீ நடுவ. நீ மறுபடியும் நிம்மதியா நீ தூங்குவ. நீ பயப்படுத்துவார் இல்லாமல் தூங்குவாய். நீ நிம்மதியாய் தூங்குவாய். சந்தோஷத்தோடு நீ ஆலயத்திற்கு வருவாய். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்ப. மகிழ்ச்சியோடு ஆராதிப்ப. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. என்னுடைய பரிதாபங்கள் உனக்காக அப்படி அதிகமாகுது. என் மேல ஆண்டவர் ரொம்ப பரிதாபப்படுறாராமா. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க மேல யாருக்கு பரிதாபம் வருதோ இல்லையோ, சில மனிதர்களுக்கு நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டாலும் பரிதாபம் என்கிறது வரவே வராது. பரிதாபப்படுகிற மனிதர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. சாகிற வரைக்கும் பரிதாபப்பட மாட்டாங்க. செத்ததுக்கு பிறகு கூட பரிதாபப்பட மாட்டாங்க. செத்ததுக்கு பிறகு கூட சொல்லுவாங்க, இவன் இப்படி நடந்தா அதனால தான் செத்து போயிட்டான், இவன் இப்படி நடந்தா அதனால தான் செத்து போயிட்டான், இவளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்ற உலகத்துல நம்ம வாழ்றோம். யாருமே எங்க அம்மா என் மேல பரிதாபப்படல பாஸ்டர். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ என்னுடைய எப்ராயிம், நீ என்னுடைய எப்ராயிம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு நீங்க கர்த்தருடைய கையில இருக்கிற எப்ராயிம். எப்ராயிம் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அதான் கர்த்தர் என்னிடத்துல சொல்லும் போது, உன்னை நான் மறக்கிறதானா என்னுடைய வலதுகை தன் தொழிலை இழப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல பாஸ்டர். ஆண்டவர் என்னுடைய தப்புனாலதான். ஆனா கூட கர்த்தர் உங்களை அடிச்சாலும் அணைக்கிற கர்த்தர், சோதிச்சாலும் உங்களை சரி செய்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை சரி பண்ணிடுவாரு. கர்த்தர் உங்களை உருவாக்கிடுவாரு. ஆனா கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார்னா கைவிடவே மாட்டார்.
இப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த எப்ராயிம் இடத்துல இருக்கிற ஒரு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த எப்ராயிம் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துக்குள்ள வரக்கூடிய நபர் அல்ல. நல்லா கவனிச்சுங்க, யாக்கோபனுடைய பிள்ளைகள் தான் கோத்திர பிதாக்கள். ஆனா இந்த எப்ராயிம் மனாசே என்கிறது யார் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் யோசேப்புனுடைய பிள்ளைகள். அப்படின்னா யோசேப்பு அந்நிய தேசத்துல போய் அந்த இடத்துல அந்த ராஜா ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு அதன் மூலமாக வந்த பிள்ளைகள் தான் இந்த 2 பிள்ளைகளும், எப்ராயிம் மனாசே. அப்போ எப்ராயிம் அப்படின்ற பிள்ளை, மனாசேயினுடைய பிள்ளை இந்த கோத்திரத்தினுடைய லிஸ்ட்ல வர மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமே, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். நீங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 48ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன்னுடைய 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களை போல எப்ராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு இப்ப யாரை சந்திக்கிறார் அப்படின்னா யோசேப்பை சந்திக்கிறார். யோசேப்பை சந்திக்கும் போது யோசேப்பு சொல்றாரு, இந்த ஊர்ல எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, எப்ராயும் மனாசேன்னு 2 பேரை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இத பாரு, நீ இதுவரைக்கும் பெத்த அந்த 2 பிள்ளைகளும் இது ஓம் பிள்ளைங்க இல்ல, இது ஓம் பிள்ளைங்க இல்ல, இது யார் பிள்ளைங்க? என்னுடைய பிள்ளைங்க. இனி பெத்து வேணா நீ வச்சுக்கோ, இனி பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் உனக்கு சொந்தமாகட்டும். ஆனா இப்ப இருக்கிற இந்த 2 பிள்ளைகளையும் இது என்னுடைய பிள்ளைங்க. அதுவும் யார போல என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா, ரூபன் சிமியோன் என்பவர்களை போல எப்ராயும் மனாசே என்னுடையவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்திற்கு உள்ள அவங்க வர முடியாது, கோத்திர பிதாக்களுடைய லிஸ்ட்ல வர முடியாது. ஆனால் கர்த்தர் எப்ராயிமை முன்குறித்ததினாலே ஆண்டவர் அந்த கோத்திர பிதாக்களுடைய அந்த லிஸ்ட்ல, அந்த சந்ததி லிஸ்ட்ல கர்த்தர் எப்ராயிமை கிருபையாய் கொண்டு வந்தார். நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதுவரையிலும் காலாகாலமாக சந்ததியாக அப்படியே தொடர்ந்து வந்திருந்த பெரிய பெரிய நபர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் சொந்தம் என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். நீங்க கூட அப்படிதான் நினைச்சிருக்கலாம். அது அவர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் உரியது, அவங்க குடும்பத்துக்கு உரியது, அவங்க வம்சத்துக்கு உரியது. அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம செட் ஆக மாட்டோம், அது நம்முடைய குடும்பத்துக்கு அது வராது, அதெல்லாம் அவங்களுக்கு தான், நல்லவங்களுக்கு தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தான், வசதி இருக்கிறவர்களுக்கு தான். நம்ம அந்த இடத்துல நெருங்க கூட முடியாது, நம்ம அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார முடியாது. உங்களை சொல்லுகிறவர்கள் கூட உங்களை அப்படி சொல்லி இருக்கலாம், நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படாத, நீ எல்லாம் இதுக்குள்ள நீ வராத, உனக்கெல்லாம் இதுக்கு தகுதியே கிடையாது, உங்க வம்சத்துக்கு தகுதி கிடையாது, நீ இந்த இடத்துல தான் உட்காரணும், நீ இதுக்காக அழைக்கப்பட்டவன், உனக்கு இந்த வேலை, உனக்கு இவ்வளவுதான் எதிர்காலம், நாங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க, நாங்கெல்லாம் அப்பவே வந்தவங்க, எங்க முற்பதாக்கள் எல்லாம் இதிலே வந்தவங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எப்ராயிமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நீ அந்நிய தேசத்திலே பிறந்திருந்தாலும், நீ யோசேப்புனுடைய மகனா இருந்திருந்தாலும், கோத்திர பிதாக்களுடைய லிஸ்ட்ல எப்படி கர்த்தர் எப்ராயிமை கொண்டு வந்து வைத்து அழகு பார்த்தாரோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? தகுதியே இல்லாத ஒருவனை கர்த்தர் மீட்டெடுத்து யாக்கோபனுடைய வம்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து
கோத்திர பிதாக்களாய் மாற்றினது போல கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உன்னை முன்னணியிலே இருக்கிற மனிதர்களோடு கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார். இனி அந்த தெருவிலே அவர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆயத்தம். இந்த இடத்தை நெருங்க முடியாது என்று சொல்லி நினைத்த இடத்தை, உட்கார முடியாது என்று சொன்ன பதவியை, ஹல்லேலூயா, யாருக்கும் கிடைக்கவே கூடாத அந்த இடத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவேன் என்று நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் தட்டி முழு பலத்தோடு விசுவாசிக்கிறவர்கள் thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. சட்டத்தின்படி எனக்கு இல்லாத இடத்தை, ஆமென், மற்றவர்களுடைய கருத்தின்படி எனக்கு கிடைக்காத ஒரு இடத்தை, என்னுடைய குடும்பத்திற்கு வம்சத்திற்கு தகுதி இல்லாத ஒன்றை கூட என் தேவனாகிய கர்த்தர் என்னை எபிராயிமாய் மாற்றினபடியினால் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில இடங்களுக்குள்ள நம்ம போகும்போது அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வெளி நபர்கள் இங்கே வருவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம போர்டு போட்டிருப்போம். அப்படின்னா ஒரு நல்ல கம்யூனிட்டியில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 20 வீடு 30 வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள அவ்வளோதான் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வெளியே போயிருங்க, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அலோவ் கிடையாது, அந்த ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்க முடியாது, அந்த ஏரியாவில் நீங்கள் வர முடியாது. அப்போது நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செப்பரேட் அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். சில கடைகள் எல்லாம் பார்க்கும்போது சில பிள்ளைகள் வந்து, இந்த கடைக்குள்ள எல்லாம் நான் ஒரு நாள் போக மாட்டேனா, ஒரு நாள் கர்த்தர் என்ன கொண்டு போக மாட்டாரா? நமக்கு வந்து பொருட்கள் மேலையும் பணத்தின் மேலையும் இந்த இல்லைன்னா பதவியின் மேலையும் ஆசைக்காக நான் சொல்லலை. ஆனா நம்முடைய ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் அது இன்னொரு வம்சத்துக்குரியது, இல்லைன்னா அது இன்னொருத்தருக்குரியது, அது இன்னொரு குடும்பத்திற்குரியது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்ராயிமுக்கு இந்த வம்சத்திலே வருவதற்கு எந்த விதமான வழி இல்லாவிட்டாலும் கர்த்தர் எப்ராயிமை கர்த்தர் கோத்திர பிதாவாய் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிற பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற இந்த வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் ராஜாக்களோடு அமரப் போகிறார்கள், உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களிலே அமரப் போகிறார்கள், நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் அமர வைக்க போகிறார். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்களிடத்திற்கு வந்து உங்களுடையதாகும் என்று சொன்னது போல, ஆமேன், வம்சா வம்சமாய் காலா காலமாய் நாட்கள் நாட்களாய் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய பெரிய இடத்தை பிடித்து அது யாருக்கும் விட்டு தர மாட்டேன், விட்டு கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் கிருபைப்படுகிறார். அந்த இடத்துல ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு நியூ ஃபேமிலி ஆண்டவர் நம்ம குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. என்ன ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. நம்ம வரப்போகிறோம், கர்த்தர் நம்மை கொண்டு வர போறார். இந்த வார்த்தையை நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதே அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கையிலிருந்து விழுகிற அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினால நாங்க திருப்தி ஆவோம்ல. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, எங்க ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க பாருங்க.
இதுவரைக்கும் ஆசீர்வாதத்திற்கு அந்த ஃபேமிலி தகுதியானது இல்லை, அந்த ரட்சிப்புக்கு அந்த ஃபேமிலி தகுதியானது இல்லை, ஆனா உள்ள வந்துட்டாங்க. அதே போல ஆண்டவர் ஒரு மத்தியான நேரத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ வர்றாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே 6 புருஷன் இருக்கு, அந்த ஒரு பெரிய ஒரு சாப்டர் இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீ ஆண்டவர் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்ட உடனே அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஊர்ல போய் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தூரத்துல இருந்த அவங்க இப்ப ஆண்டவருடைய அன்புக்குள்ள அந்த அரவணைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென். வேதத்துல ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து வேதம் சொல்லுது. அவங்கள குறித்து சொல்லும் போதே அவங்களுடைய பட்டப்பேரு இல்லைன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமானது. ஆனா 2 பேர் உள்ள போறாங்க, அந்த வேவு பார்க்க போறாங்க. அவங்கள ரொம்ப பத்திரமா பாதுகாத்து இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தம், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபாவே அந்த அம்மாவுக்குள்ள போகுது. அந்த அம்மா நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நான் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது என்ன கூட்டிட்டு போவீங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த விசுவாச பட்டியல்ல இந்த அம்மாவனுடைய பேரை உள்ள கர்த்தர் கொண்டு வர்றாரு. அது எப்படிங்க கொண்டு வர முடியும்? அது எப்படிங்க கொண்டு வர முடியும்? உலகத்தில் இருக்கிற மனுஷன் கொண்டு வர முடியாது, உலகத்தில் இருக்கிற மனுஷன் கொண்டு வர மாட்டான். ஆனா என் கர்த்தர் நினைப்பாரே ஆனால் முக்கியமான இடத்துல, மெயினான இடத்துல, ஹalleluya ஹalleluya, அதுதான் எனக்கு சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். எனக்கு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு தெளிவா தெரியுது. நான் அதை ஆவியில களிப்போட அந்த வார்த்தையை சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த வார்த்தையை சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் மெயின் லிஸ்ட்ல இதுவரையிலும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தவங்க மத்தியில, இதுவரையிலும் புடிச்சிட்டு இருந்தவங்க மத்தியில, நாங்க இதை விட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில, இந்த இடத்துல யாருமே வர முடியாதுன்னு சொன்ன இடத்துல, எங்களுக்கு காலகாலமா அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் சிலரை முன்னணியிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். என்னை ஆண்டவர் கொண்டு வருகிறார், என் குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹalleluya, என் பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன். இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை என் தலை மேல இருக்கட்டும். பெரிய பெரிய தொழில் செய்யறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை கொண்டு நிறுத்த போற. அதே போல ஆண்டவருடைய பெரிய பெரிய ஊழியத்தை செஞ்சவங்க மத்தியில ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத உங்க குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளைய அபிஷேகித்து ரட்சிச்சு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் கொண்டு வைக்க போறாரு. இல்ல புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல தான், தேங்க்யூ ஜீசஸ், இதெல்லாம் அடைய முடியாதுன்னு சொன்ன இடத்துல அந்த இடத்துல கொண்டு வைக்க போறாரு. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். கரங்களை தட்டி கொண்டே அந்த வார்த்தையை பாடி ஹalleluya. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிம் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், பறித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பறித்திட முடியாதே. எதுவும் என்னை பறித்திட முடியாதே. எதுவும் என்னை பறித்திட எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிம்
இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனை தான் ஆண்டவர் முதலாய் ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவுதானா, உன் பிள்ளைங்க வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது லிஸ்டிலேயே கொண்டு வராத ஒரு தாவீதை தான் கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். என் ஆண்டவர் நினைச்சார்னா லிஸ்டிலே இல்லாத உங்களை லிஸ்டில் கொண்டு வருவதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம இருக்கலாம், உங்களை இல்லைன்னு நீங்க எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனா என்னுடைய தகப்பன், என்னுடைய தேவன், அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமேன். எனக்கு தெரியும் சிலர் உரிமை பாராட்டுகிறார்கள், உங்களுக்கு முன்னாடி உரிமை பாராட்டுறாங்க. நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. எத்தனையோ பேர், நானும் சொல்லுவேன், எத்தனையோ பேருடைய வார்த்தையை அப்படி நான் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே கேட்டிருக்கிறேன். நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுப்பா, நீ எதுக்குப்பா இங்க வர்ற, நீ எல்லாம் இங்க கூடயே இருக்கக்கூடாது, நீ இந்த சேர்ல உட்காரக்கூடாது, இல்லைன்னா நீ இவங்களோட பேசவே கூடாது, நீ எப்படி இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்ட, இந்த காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைய சின்ன வயசுல என்னுடைய காதுகளிலே கேட்டிருக்கிறேன். காதுகளிலே கேட்டது மட்டும் இல்ல, நானே அப்படி நினைச்சிருக்கிறேன். ஐயோ நம்மெல்லாம் இங்க போக முடியாது, நமக்கு அந்த மாதிரி தகுதி எல்லாம் இல்லை, அந்த இடத்துல எல்லாம் நம்ம வர்றதுக்கு என்ன இருக்கும், நமக்கு வேற அவங்களுக்கு வேற, இவங்க அடுத்தது நம்ம வேற, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது சொல்றேன், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வேலையை விட பெரிய வேலை, எல்லா வேலையை விட ஆசீர்வாதமான வேலை, கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவர்களை விட, அரசியல் தலைவர்களை விட பெரிய ஒரு உன்னதமான பணியை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறதற்காக ராஜாதி ராஜாவுக்கு சேவை செய்வது, கர்த்தாதி கர்த்தருக்கு சேவை செய்வது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஆமென். எங்கு போனாலும் இப்ப கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியும், சாட்சிய கேட்கறதுனால எங்க அப்பா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாலும் என்ன பார்த்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க அடுத்த வார்த்தை என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்க அப்பா பாஸ்டரா, உங்க அப்பா பாஸ்டரா, உங்க அப்பா பாஸ்டரா. எங்க போனாலும் இந்த வார்த்தையை கேட்பாங்க. அப்ப இங்க சர்ச்சில் வந்தா கூட யாராவது ஜெபம் பண்ண வந்தா ஃபர்ஸ்ட் என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் அப்பா எங்க வெளியே போயிருக்காங்களா, அப்பா எப்போ வருவாங்க, இல்ல பெரிய பாஸ்டர் எப்ப பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு குடிகாரன் மகனாய் பிறந்து, ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த எப்ராயிமை போல, எப்ராயிம் அந்த யாக்கோபனுடைய பிள்ளைகளில் ஒன்றல்ல, யோசேப்பினுடைய பிள்ளைகள். ஆனா சொல்லிட்டார், இனி நீ கேட்க கூடாது என் பிள்ளைய, இந்த 2 பிள்ளையும் நீ கேட்டுறாத, இந்த 2 பிள்ளையும் எனக்கு சொந்தமான பிள்ளைங்க. அதுவும் யார மாதிரின்னு சொல்றாரு, அவருக்கு அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு. அந்த வயசான காலத்துல சொல்றாரு, அது நான் தத்தெடுக்கிறேன். யார மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி என்னமோ சும்மா தத்தெடுக்கிறேன்னு நினைக்காத, என்னுடைய மூத்த மகன் ரூபன மாதிரி, என்னுடைய அடுத்த மகன் சிமியோன மாதிரி இந்த எப்ராயும் மனாசையும் அந்த லிஸ்ட்லயே வரணும்னு சொல்றாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. கொண்டு வந்தாரா எப்ராயிம் கொண்டு வரப்படுகிறவர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வருவார், உங்க குடும்பத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே, குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது நிறைவேறுகிற காலம் சமீபமா இருக்கிறதற்காக நன்றி, துரிதமா இருக்கிறதற்காக நன்றி. ஆமென். நீங்க ஆயத்தப்படுங்க. எதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க முற்பிதாக்களுடைய அந்த லிஸ்ட்ல, அப்படின்னா பெரிய பெரிய இடங்களிலே உட்கார்ந்து இருக்கிற அந்த லிஸ்ட்ல வருவதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள்.
விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த லிஸ்ட்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வர போறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த எப்ராயிமினுடைய ஆசீர்வாதத்தை, இல்லைன்னா இந்த எப்ராயிம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தாரு, ஆண்டவர் இவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை குறித்து நான் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நீங்கள் ஆதியாகமத்தில் 47வது வசனத்துக்கு அதிகாரத்துக்கு வாங்கல, 48ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். ஆமென். 48வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் உள்ளவர் ஆவார்கள் என்றார். நீங்க அதுக்கு முன்னாடி 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 17வது வசனம். தகப்பன் தன் வலதுகையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க, எப்ராயிம், மனாசே. நம்ம பேசும்போது கூட எப்ராயிம் மனாசேன்னு பேசுறோம், ஆனா மனாசே எப்ராயிம் இதுதான் கரெக்டான வேர்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த 12 கோத்திர பிதாக்களையும் அவர்கள் சொன்ன அந்த காரியத்தை சொல்லி ஒன்னொன்னா அவர் பிளஸ் பண்றாரு. அப்போ இவர் கடைசி காலம் ஆகுது, இவருக்கு கண்ணு பெருசா ஒன்றும் பெருசா தெரியல. இவருக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கொண்டு வந்து விட்ட உடனே இவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வலதுகையினுடைய ஆசீர்வாதம் பெருசு. அப்படின்னா வலதுகை அப்படின்றது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, வலதுகையினால தான் ஆசீர்வதிப்பாங்க. இப்போ இவர் வலதுகையை தூக்கி எங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்ராயிமுடைய தலையின் மேல் வைக்கிறார். வச்ச உடனே நீங்க அதுல வாசிக்க முடியும். அந்த 17வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். தன் தகப்பன் வலதுகையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைக்கிறதை யோசேப்பு கண்டு, அது தனக்கு, ஹலோ, யாருக்கு? யோசேப்புக்கு பிரியமில்லாதபடினால். யாரு? இவர் அப்பா, அதுவும் யோசேப்பு. இதுவரைக்கும் யோசேப்பினுடைய கேரக்டரை நம்ம எப்படியெல்லாம் வாச்சிருக்கிறோம், எப்படியெல்லாம் வாச்சிருக்கிறோம்? புறக்கணிக்கப்பட்டு அப்பாவை நேசிச்சு வந்து பாடுபட்டு இப்போ அவருக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஆனா அவர் ஒருவேளை நியாயமா சொல்லலாம், எப்பவுமே மூத்த பிள்ளைங்க மேல சிலருக்கு பாசம் இருக்கும், இல்லைன்னா சில சின்ன பிள்ளைங்க மேல பாசம் இருக்கும். அது சூழ்நிலையை பொறுத்து. அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, எப்படி கீழ்ப்படுகிறாங்க, எப்படி பாசமா இருக்கிறாங்க, அதை வச்சு நிறைய நேரத்தில் தகப்பனாருடைய தாயாருடைய அன்பு கொஞ்சம் வேறுபடும், கொஞ்சம் மாறி மாறி வரும். அப்போ இந்த இடத்துல சரி, எங்க அப்பா வைக்கிறது கரெக்ட், எங்க அப்பா வச்சது மாதிரி நம்ம அதை கூட இடையில போய் குறுக்க இது பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசேப்பு நினைக்கல. வேதம் சொல்லுது, எப்ராயிமுடைய தலையின் மேல யாக்கோபு கைய வச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை, பிரியம் இல்லை. உடனே இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கையை என்ன பண்றாரு? ஏன்னா அவருக்கு தான் கண்ணு தெரியல, அவருக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சுல்ல, ஒரு பிரியம் இல்லாதபடினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன்னுடைய தகப்பனுடைய கையை எடுத்து. ஹலோ, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீங்க எப்ராயிம், நீங்க எப்ராயிம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எப்ராயிம் ஆசீர்வதித்துக்குரியவன் அல்ல, வெற்றிக்குரியவன் அல்ல, உயர்வுக்குரியவன் அல்ல. ஆனா அப்படி இருந்த உங்களை கர்த்தர் வரிசையில கொண்டு வருவேன் ஃபர்ஸ்ட் வாக்கு கொடுத்தாரு.
ஆண்டவர் எப்ராயிமை வரிசையில கொண்டு வந்தார். பிதாக்களுடைய வரிசையில கர்த்தர் கொண்டு வந்தார். ராஜாக்களுடைய வரிசையில கர்த்தர் கொண்டு வந்தார். பெரிய பெரிய தலைவர்களுடைய லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வந்தார். தகுதியே இல்லாத இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிச்சயமாய் அப்படியே நடக்கும். கர்த்தர் அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனுக்கே என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. தன்னுடைய தகப்பனார் அவன் செய்வான், அவன் இருக்கட்டும், அவன் சின்ன பையன் தானே, அவன் மேல எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அவன் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. மூத்தவன் நல்லா செய்வான், இவன் நல்லா செய்வான், இவன் நல்லா செய்வான், இவன் மேல எனக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குது, இவன் அப்பவே நல்லா படிக்கிற ஆளு, இவன் அப்பவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர ஆளு, எனக்கு இவன் மேல ஒப்பீனியன் இருக்குது, இவன் மேல சுத்தமா இல்லை, இவன் மேல சுத்தமா இல்லை அப்படின்னு தன்னுடைய வச்ச கையை எடுத்து இப்ப எங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, மனாசையினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து. அடுத்த 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையா சொல்றான். வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ பரலோக தகப்பனோ, உங்களை வேறு பிரிச்ச தகப்பனோ, உங்களை உருவாக்குன தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் மகனே. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நிறைய பேர் உங்களை பற்றி பெரிய பெரிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கூட பிறந்தவங்களே உங்களை குறித்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. பெத்த அம்மா அப்பாவே உங்களை குறித்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுவா, அந்த பையனா, அந்த பொண்ணா, பாசத்தினாலதான் உங்களுடைய கணிப்பை வச்சு, உங்களுடைய திறமையை வச்சு, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதை வச்சு, அவங்க முன்னாடி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை வச்சு ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒரு யோசனை இருக்கும். ஆனா பரலோக தகப்பன் மட்டும் சொல்றாரு, அது எனக்கு தெரியும். யாரை ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியும், யாரை நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், யார் முன்னாடி வருவா யார் பின்னாடி வருவான்னு பரலோக அப்பாவுக்கு தெரியும். உங்களையும் என்னையும் அழைத்த தேவனுக்கு தெரியும். அவர் வாக்கு கொடுக்கார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. எஸ், ஆமென். தகப்பனுக்கே விருப்பம் இல்லை என்றாலும், மேனேஜருக்கு விருப்பம் இல்லை என்றாலும், கூட இருக்கிறவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும், சொந்தக்காரர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும், கர்த்தர் விரும்பினபடியினால் ஹல்லேலூயா, எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 11வது நாள் ஆண்டவருடைய வார்த்தை சிலருக்கு நேருக்கு நேரு கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் உயருவதை நீங்கள் வளருவதை சிலர் விரும்புகிறவர்கள் யாரும் இல்லை. உங்களை ஒரு பொருட்டா கூட நிறைய பேர் எடுக்கல. ஆமேன். அப்படி உங்களுக்கு வந்தால் கூட இல்லை, இதுக்கு இவங்க தகுதி இல்லைன்னு அளவுக்கு சொல்ற அளவுக்கு தான் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்களும் எப்ராயிமை போல வாயை திறந்து நான் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியான ஆள் தான் சொல்ல கூட முடியாம நீங்க வாயடைச்சு போயிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பாசம் யாரு மேல வருது அப்படின்னா, ஆண்டவருடைய விருப்பம் யாரு மேல வருதுன்னா எப்ராயிம் மேலேயே வருது. யாரு தடுத்து நிறுத்தினாலும் நான் நம்புகிறேன் தாண்டி உங்களிடத்திற்கு வரும். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க மேல் நோக்கி போகிற அந்த உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ரமோஷனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு கொடுக்க போகிற சம்பள உயர்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பாவுக்கே விருப்பம் இல்லைன்னாலும், அம்மாவுக்கே விருப்பம் இல்லைன்னாலும், நான் நம்புறேன் அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு நாள் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகலாம்.
பாஸ்டர் தம்பியை மட்டும்தான் பாஸ்டர் முன்னாடி வைக்கிறாங்க, அண்ணனை மட்டும்தான் பாஸ்டர் முன்னாடி வைக்கிறாங்க. என் குடும்பத்திலே நான் தான் தேவையில்லாத ஒரு பொருள், என் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் நான் தான் பாஸ்டர். என் கையில் பணம் இல்லைன்னு அப்படி நினைக்கிறாங்களா தெரியல, இல்லைன்னா எதனால இப்படி ஒதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் நான் விழுந்தா சந்தோஷப்படுவாங்க, நான் ஒன்றும் இல்லைன்னா போனேன்னா சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஏதாவது கிடைச்சா பொறாமப்படுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறார், நீங்கள் ஒரு எப்ராயிம், உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்ராயிம், உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்ராயிம். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார், ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். யாரு போக வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அந்த எப்ராயிமுடைய அபிஷேகம் என் தலையின் மேல இருப்பதாக சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, அந்த எப்ராயிமுடைய அபிஷேகம் என் தலையின் மேல இருப்பதாக முழு பலத்தோட. எசப்பா ஹல்லேலூயா. தகப்பனுடைய மன விருப்பத்தை தாண்டி வளருகிறவன் தான் எப்ராயிம். தகப்பனுடைய மன விருப்பத்தை தாண்டி வளருகிறவன் தான் எப்ராயிம். ஆமென், ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய விருப்பத்தையும் தாண்டி தாண்டி உட்கார பண்ணுகிறவன் தான் எப்ராயிம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யார் தடுத்தாலும், யார் தடுத்தாலும் அது கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. எத்தனை பேர் தடுத்தாலும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், நீங்களும் நானும் பெருகுவோம், ஆகாய விண்மீனாய் பெருகுவோம். அதை தடுப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது, ஒரு மனிதனுக்கும் அந்த சக்தியை கர்த்தர் தரமாட்டார். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். பாடுவோம். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா. கைகள் எல்லாரும் மேல தட்டி சொல் ஆனந்த். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. பாடுவோம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார் சுகிப்போ. பதறாத வாழ்வு, சிதறாத மனம், பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ்வு, சிதறாத மனம், பரிசாக தேவன். கைகள் எல்லாரும் மேல தட்டி பாடும். ஆனந்த துதி. Praise the Lord.
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya.